சரி, இனிமே நான் மாடல் யார்கிட்டயே வெட்ட மாட்டேன், ஸ்கூல் பசங்க டீசெண்டா தான் வெட்டுவேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? எப்படி மாடல் யார்கிட்ட வெட்டுவேன்? வாப்பா போறாங்க டீசெண்டா ஹேர் கட் பண்ணுவாங்க. ஸ்கூல் திறக்க போறாங்கப்பா, நிம்மதி. ஸ்கூல் லீவ் விட்டோன்னே என்ன சொல்றீங்க? மாடல் ஒன் சைடு பாக்ஸ் வி ஷேப்னு ரொம்ப என்ன தொந்தரவு பண்ணீங்க. உட்காருங்க, நிம்மதியாக ஒரு நார்மலான ஹேர் கட் பண்ண போற, சந்தோஷமா இருக்கு. எப்படிப்பா, ஷார்ட் கட்டிங்கா இல்லை மில்பி கட்டிங்கா இல்லை மொட்டை கட்டிங்கா ஃபுல்லா? இல்லைண்ணா ஒன் சைடுண்ணா. ஆமாண்ணா, ஸ்கூல் தான் போகிறேன், அது அலோவ் பண்ணுவாங்க. ஒன் சைடு பேசிக்கான ஹேர் கட் ஆயிடுச்சா? அலோவ் பண்ணுறாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க? எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸ்கூல் ஓப்பனிங் ஹேர் கட்னே சொல்லலாம். நார்மல் நீ ஒன் சைடு ஹேர் கட்டே வந்து எப்போ போல எடுத்துக்கலாம். ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, முடி வந்து ஷார்ட்டாக வெட்ட போகிறான், செம்மையாக டீசெண்டாக வெட்ட போகிறான்னு வச்சா ஒன் சைடு ஹேர் கட் தான் கேட்குறேன். நான் துருவ விக்ரம் ஹேர் கட் டீசெண்டாக தானே இருக்கும். அது கொஞ்சம் ஸ்டைல் தான், பட் எனக்கு தெரியாது அந்த ஹேர் கட்டு விட்டு போனால் ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அதே மாதிரி பண்ணுறோம் ஹேர் கட்டா. எனக்கு தெரியாது, ஸ்கூல் வந்து தொட்டிட்டாங்க என்ன பண்ணுறேன். அது பார்த்துக்கலாம். ஒன் சைடு ஹேர் கட்டே அலோவ் பண்ணுறாங்க, இந்த ஹேர் கட் அலோவ் பண்ண மாட்டாங்களா? அது ஏன் உனக்கு ரொம்ப நாள் ஆசையா துருவ விக்ரம் ஹேர் கட் பண்ணணும்னு? ஆமாண்ணா. ஓகே, அது ஸ்கூல் டைம் தான், ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைம் தான் ஆசை வரணுமா உனக்கு? லீவ் டைம்லாம் வரல. நான் டீசெண்டாகவும் இருக்கணும், ஸ்கூல் போகிற மாதிரியே இருக்கணும்ண்ணா. ஆனால் திட்டக்கூடாது ஸ்கூலில் போனால். ஏன்ப்பா இந்த மாடலில் இருக்கட்டுலாம் ஆசைப்படுறேன்? ஸ்கூலுக்கு போகிற டைம் நார்மலாக மொட்டை அடிச்சுமே ஷார்ட்டாக வெட்டும் போகும், முடி மட்டும் கொஞ்சம். நான் மொட்டையாக அடிச்சிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுண்ணே மூஞ்சிக்கு. அதெல்லாம் வந்து இன்னும் ஏஜ் இருக்குது, காலேஜ் போகும்போது ஸ்டைலாக பண்ணிக்க. ஸ்கூல் போகிறதா நான் டீசெண்டாக வெட்டும் போய் எதுவும் துருவ விக்ரம் ஒன் சைடு பாக்ஸ் எல்லாம். இன்னும் காலேஜுக்கு அம்மா வருஷம் இருக்குண்ணா. ஆசைன்றது ஒன்று விடாது, ஹேர் ஸ்டைல் தான் முக்கியம், ரெண்டாவது தான் படிப்பு. இல்லைண்ணா, ரெண்டுமே ஒன்று தான். Oh no. ஒன் பாயிண்ட் வச்சு எடுக்கணும். மிஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்? இந்த ஹேர் கட்டு சப்போஸ் சண்டை போட்டாங்கன்னா சொல்லுவேன். எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குண்ணா, அது சொல்லி சமாளிச்சுக்கியா? ஆமாம். ஏதாவது ஐடியாக்கு ஆரம்பித்து ரெடியாக தான் வைக்கிறீங்க. துருவ விக்ரம் ஹேர் கட்டுக்கு மேலே சைடு பேக்கெலாம் வெட்டிட்டேன். இப்போ மேலே இந்த அளவு தான் ஸ்டைலாக இருக்கும். இப்படியே எடுத்து போனால் டீச்சர்ஸ் அனுப்புவாங்களே, எப்படியோ போகிறேன். கொஞ்சமாக கம் பண்ணலாமா? லைட்டாக கம் பண்ண பிறகு பாதி துருவ விக்ரமே தெரியும், சரியா? மூசா தெரியாது. முன்னாடி மட்டும் கொஞ்சமாக விடுங்க. நான் கரெக்டாக இருக்குண்ணா. இது லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். முடி சாஃப்டா ஆகிறதுக்கு நல்லா சொல்லுங்கண்ணா. ஏன் நல்லா தானே இருக்கு? ஏன் இப்படி வாரும்போது அப்படியே கை விட்ட மாட்டேங்குது. இப்போ அப்படிதான் இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் வச்சு பாரு, என்ன முடி கூட்டுது, நான் அதாவது வழி இருந்தால் சொல்லலாம் கேட்பேன். இருக்கும் போதே அந்த முடியை பார்த்தா காப்பாற்றிக்கு. அதுக்கு இந்த க்ரீமு போ சாஃப்ட் ஆகிறதுக்கு ஸ்ட்ரைட்டிங் மட்டும் எதுவுமே பண்ணாத, நேச்சுரலாக இருக்க முடியும் காப்பாற்றிக்கு. ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவ்வளோதான். துருவ விக்ரமே அச்சஸ்லாம் இருக்காது, ஏதாவது ஓரளவு அதே ஷேப்பில் தெரியும். அதே மாதிரி அக்யூரேட்டாக வேணால் முடி அதிகமாக விடணும், ஸ்கூலில் விட மாட்டாங்க, சரியா? டீசெண்டாக வெட்டியா ஓரளவு அதில். சரி, இனிமேல் நான் மாடல் யார்கிட்டயே வெட்ட மாட்டேன், ஸ்கூல் பசங்க டீசெண்டாக தான் வெட்டுவேன் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? எப்படி மாடல் யார்கிட்ட வெட்டுவேன்? நான் வேற கடைக்கு போய் வெட்டுவேண்ணா. வேற கடைக்கு போயிடுவேன்? அப்போ என் கடைக்கு வர மாட்டியா? நீங்கள் மாடல் தான் வெட்ட மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்களே. மாடல் கட்டு வெட்டினா வருவா, இல்லை வரமாட்டேன். இப்போ பிஸ்னஸே போயிட்டு எனக்கு. அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் வெட்டியானே, என் தலையெடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் ரொம்ப கம் பண்ணிட்டீங்க முன்னாடியா? நீ தான் ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னல, அதான் மீடியமாக வெட்டியிருக்கேன். ஆனால் இதே செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அம்மா ஸ்கூல் பார்த்துக்கு இன்னும் 10 நாள் இருக்குன்னு சொன்னல, அப்போலாம் அதெல்லாம் மறைஞ்சிரும், யார் திட்ட மாட்டாங்க, சரியா? நார்மலாக இருக்கும். திரும்ப பேக்கில் ஓகே, உனக்கு பிடிச்சிருக்கா? ஸோ இந்த ஹேர் கட் எவ்வளோ பிடிச்சிருக்கு, எவ்வளோ பிடிக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.